இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த புதிய நாளிலே உங்கள் எல்லாரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். நீ தேவனுடைய ராஜ்யத்திற்கு தூரமானவன் அல்ல என்றார். ஏசப்பா ஒரு வேத பாரகனை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை. வேத பாரகர்கள் அந்த நாட்களிலே இயேசுவினால் கடிந்து கொள்ளப்பட்டவர்கள். அவர்கள் வேதத்தை ஆராய்ந்து வேதத்தை போதிக்கிறவர்களாக, வேதத்தை எழுதி எடுக்கிறவர்களாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவ மேசியானை ஏற்றுக்கொள்ள மறுத்தவர்கள். அந்த இயேசு கிறிஸ்துவை குறித்த வேத வாக்கியங்களை இயேசு உயிரோடு வாழ்ந்து ஊழியம் செய்த நாட்களிலே கண்ணார கண்டும் விசுவாசிக்காதவர்கள். அதனால கர்த்தர் அவங்களெல்லாம் பயங்கரமாக கடிந்து கொண்டார். ஆனால் இயேசுட்ட நிறைய பேர் தர்க்கம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த கூட்டத்தில் ஒரு வேத பாரகன் கற்பனைகளில் பிரதானமான கற்பனைகள் எதுன்னு கேட்டவுடனே இயேசுப்பா சொல்றாங்க, இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே, அவரிடத்துல உன் முழு இருதயத்தோடும் ஆத்மாவோடும் மனதோடும் அன்பு கூறுவாயாக. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் நீ அன்பு கூறணும். இதுதான்ப்பா அப்படி சொன்னோன்னு அவனும், ஆம் போதகரே, நீங்க சொன்னது சத்தியம்தான். தேவனிடத்தில் அன்பு கூறுவதும் நம்மிடத்தில் அன்பு கூறுகிறது போல மற்றவர்களிடத்தில் அன்பு கூறுவது தான் ரொம்ப முக்கியம்னு சொன்ன உடனே ஏசப்பா அவன் விவேகமா பதில் சொல்றதை கேட்ட உடனே, நீ தேவனுடைய ராஜ்யத்திற்கு தூரமானவன் அல்ல அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றான். தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்துல நம்மை சுற்றிலும் இருப்பவர்கள், இயேசுவை அறியாதவங்க, ஏற்றுக்கொள்ளாதவங்க, இயேசுவை தெய்வம் நம்பாதவங்க, பாவமான வாழ்க்கை வாழ்றவங்க, வேதத்தை அறியாதவர்கள், வேதத்தை கையில் வச்சிருந்தாலும் பாரம்பரியங்கள், சடங்காச்சாரங்கள், சம்பிரதாயங்களிலே மூழ்கி போயிருக்கிறவர்கள், பெயரளவில் கிறிஸ்தவராக வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க, அல்லது எல்லாரும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தங்களை முன்னிலைப்படுத்துகிறவர்கள், மதிப்பு மரியாதை கௌரவத்தை எதிர்பார்க்கிறவர்கள் என்கிற இந்த வேத பாரகர்களை போல இருந்தாலும் நம்முடைய கவனம் எல்லாம் இந்த கூட்டத்தில் தான் கர்த்தர் யாரை தேர்வு செய்கிறாரோ அந்த நபர் இருக்கிறார். கர்த்தர் யாரை ரட்சிப்பதற்கு முன்குறித்திருக்கிறாரோ அந்த குறிப்பிட்ட நபர் இருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்திற்கு சமீபமான ஒரு நபர் இப்படிப்பட்ட இந்த கூட்டத்தில் தான் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும், கண்டுபிடிக்கணும். நீங்க ஆத்துமாதாயம் பண்ண விரும்புறீங்களா? ஜனங்களை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தணும்னு விரும்புறீங்களா? நீங்க பார்க்குற அல்லது நீங்க பழகுகிற கூட்டத்தார் மத்தியில அவங்களெல்லாம் பார்க்கும்போது நீங்க என்ன மனநிலையோட பார்க்குறீங்க? இன்னைக்கு இந்த வார்த்தையை நீங்க கேட்கும்போது உங்க கவனமெல்லாம் எதுல இருக்கணும்னா, இந்த வேத பாரகனை போல யாராவது ஒரு நபர் உங்கள்கிட்ட பேசுறாங்க அப்படின்னா, அவர்களுடைய நடவடிக்கை இருக்குன்னா நீங்க உடனே கண்டுபிடிக்கணும், அந்த நபர் தான் ரட்சிப்புக்கு ஏற்ற பாத்திரம். அவங்க எப்படி இருக்கலாம்? ஒருவேளை நீங்க சுவிசேஷத்தை அறிவிக்க அவங்கள அணுகும்போது உங்களை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளலாம். நீங்க கொடுக்குற கைப்பிரதியை வாங்கி நான் கண்டிப்பா படிக்கிறேன் அப்படி சொல்லலாம். அல்லது நீங்க எனக்காக ஒரு ஜெபம் பண்ணுங்களேன் அப்படி உங்கள்ட்ட ஜெபம் பண்ண கேட்கலாம். அல்லது ஒரு காணிக்கையை உங்க கையில கொடுத்து நீங்க போற கோயில்ல அந்த உண்டியல்ல இந்த காணிக்கையை போட்டுருங்களேன் அப்படி சொல்லலாம். அல்லது ஒரு பேப்பர்ல தங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எழுதி உங்க பாஸ்டர்கிட்ட கொடுத்து இந்த காரியத்திற்காக எங்களுக்கு ஜெபம் பண்ண சொல்லுங்களேன்னு கேட்கலாம். அல்லது எங்க வீட்டுக்கு நீங்க வந்து ஜெபிங்களேன்னு சொல்லி உங்களை அழைக்கலாம். அல்லது உங்க பாஸ்டரை எங்க வீட்டுக்கு நீங்க ஒரு தடவை ஜெபம் பண்ண கூட்டிட்டு வருவீங்களா அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்குறவங்களா இருக்கலாம். இப்படி ஏதாவது ஒரு விதத்துல இயேசு சம்பந்தப்பட்ட காரியத்திற்கு அவர்கள் இடம் கொடுக்குறாங்கன்னா உடனே நீங்க தெரிஞ்சுக்கோங்க, அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தூரமானவர்கள் அல்ல. ஸோ அப்படிப்பட்ட ஆட்களை நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் கண்டும் காணாதவர்கள் போல போகக்கூடாது. அவங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. அவங்கள்ட்ட மறுபடியும் தொடர்பு கொண்டு எப்படி இயேசுவை சொல்ல முடியுமோ அதற்கான வாய்ப்பை எதிர்பாருங்க. தேவன் அதற்கு உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் வாய்ப்புகளை பயன்படுத்துங்க. தேவனுடைய ராஜ்யத்தில் அவர்களும் பங்கடைவதற்கு நீங்கள் ஒரு கருவியா இருங்க. இனி வரக்கூடிய காலங்களிலே கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. பரலோக தேவனே, எங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களை நாங்கள் பார்க்கும்போது இவங்களாம் ரட்சிக்கப்படவே மாட்டாங்க, இவங்களாம் மனம் திரும்பவே மாட்டாங்க, இவங்களாம் நரகத்துக்கு தான் போவாங்க, இப்படிலாம் நாங்கள் பார்க்காம நினைக்காம இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற ஜனங்களை நாங்கள் பார்க்கும்போது தேவனுடைய ராஜ்யத்திற்கு சமீபமான நபர் யார் என்கிற கண்ணோட்டத்தோடு பார்க்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries,
9500252586 Surandai.